ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான க்ரீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். 100% இந்த க்ரீம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தின் 1 மந்த்தில் உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் தரும். ரொம்ப பிரைட்டாக டார்க் ஸ்பாட்ஸ் அது எல்லாமே ரிமூவ் பண்ணும். ஓவரால் முழங்கால்களுக்கு அப்ளை பண்ணாலும் அந்த பிளாக் எடுப்படும். இந்த க்ரீம் எப்படி செய்யலாம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் எடுத்து வாஷ் பண்ணி அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. சீனி பானி தேவைப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சோளமா, இது 3 தான் தேவைப்படும். அப்படி உங்களுக்கு லெமனால் அலர்ஜிக் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் ஆரஞ்சு ஜூஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். அப்படி உங்களுக்கு அலர்ஜிக்குன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதில் வாட்டர் ஊற்றி அந்த லெமன் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி பாயில் பண்ண போகிறோம். இப்போ பாயில் ஆகுது. இப்போ இது நல்லா ஹீட் ஆகிருச்சு. இனி என்ன செய்யுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கூலாக விட்டுருங்க. இந்த வாட்டரை இப்போ நல்லா கூல் ஆகிருச்சு. இது வந்து நல்லா கூலாக விட்டு தான் நீங்கள் இதில் சோளம் ஆட் பண்ணணும், இல்லாட்டி திக்கு திக்காக வந்துடும். வாட்டரை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் சோளமாக ஆட் பண்ணிக்கிடுங்க. எந்த காரணத்தை கொண்டும் வாட்டர் ஹீட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா திக்கு திக்காக திட்டு திட்டாக வந்துடும். நல்லா கூலாக விட்டு தான் 3 டேபிள் ஸ்பூன் சோளமாக ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணேன்னா இப்போ பாருங்கள், வாட்டர் கூலாக இருக்கிறனால எங்கேயும் திக்கு திக்கு திட்டு திட்டு அப்படியெல்லாம் இல்லாமல் கரெக்டாக நல்லா இருக்குது. நல்லா ஒரு மில்க் கன்சிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் இதை வந்து மிக்சியில் அடிக்க போகிறோம். இப்போ நான் மிக்சியில் இதை அடிச்சிட்டேன். என்னோடய மிக்சியில் கொஞ்சம் ப்ராப்ளம்ன்றனால அங்கே கொஞ்சம் திக்கு திக்காக மிக்சி அடிபட்டிருக்கு. நீங்கள் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இது மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்சியில் அடிச்சுக்கிடுங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இதை ஃபில்டர் பண்ண போகிறோம். இப்போ நான் இதை ஃபில்டர் பண்ண போகிறேன். நல்லா எல்லாத்தையும் நல்லா ஃபில்டர் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்பூன் வச்சு எல்லா க்ரீமையும் அதிலிருந்து எடுத்துக்கிடுங்க. இப்போ எங்களுக்கு ஒரு க்ரீம் வந்துடுச்சு. ஒரு க்ரீம் பேஸ்ட்டு அந்த இதில் இருக்குது. இனி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இனி இதை ஒரு பேனலுக்கு வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஹீட் பண்ண போகிறோம். எந்த காரணத்தை கொண்டும் ரொம்ப ஹீட்டாக விட்டுறாதீங்க. ஸ்டவ்வை குறைச்சி விட்டுக்கிடுங்க. எப்போவுமே கூட்டி விட்டுறாதீங்க. இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கூட விட்டுட்டிங்கன்னா தீ பிடிச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக சீனி பானி விட்டுக்கிறோங்க. இதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. எப்போவுமே ஸ்டவ்வை குறைச்சே வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நல்ல ஒரு க்ரீமுக்கு வரும். இப்போ நல்ல ஒரு க்ரீம் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூனோட சீனி பானி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸுக்கு பாடி அண்ட் ஃபேஸ் எல்லாமே நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸுக்கு இப்படியே ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்புறமா வாஷ் பண்ணிக்கிடுங்க. 10 மினிட்ஸ் ஸ்க்ரப் முடிஞ்சதும் வாஷ் பண்ணிக்கிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நாம் செஞ்ச அந்த க்ரீமை இப்போ அப்ளை பண்ண போகிறோம். இந்த க்ரீமை இப்போ வாஷ் பண்ணிவிட்டு நாம் பாடி, லெக் எல்லா இடமும் அப்ளை பண்ண போகிறோம். உங்களுக்கு எங்கெங்கே அப்ளை பண்ணணுமோ அங்கே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிடலாம். இப்போ இதை இப்படி நல்ல வட்ட வடிவில் சர்க்குலர் மோஷனில் நல்லா இப்படி அப்ளை பண்ணிக்கிடுங்க. உங்களோட லெக்காக இருந்தாலும் சரி, ஹேண்டாக இருந்தாலும் சரி, எல்லா இடமும் நல்லா இப்படி அப்ளை பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு சூப்பரான ஒரு கிளாஸ் ஸ்கின் கிடைக்கும்.
பார்த்துக்கோங்க எப்படி இருக்குண்டு. எனக்கு சூப்பராக ரிசல்ட் தருது. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஃபேஸுக்கு 1/2 ஹவரும் பாடிக்கு 1 ஹவரும் யூஸ் பண்ணுங்கள். வீக்லி 3 days யூஸ் பண்ணால் போதும். மார்னிங் அல்லது நைட் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய் பாய்.